வணக்கம். ஜவஹர் ஃப்ரம் ஜவாத் குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ராஜஸ்தானில் நடந்த ஒரு கேவலமான ஒரு சம்பவம், அறிவுக்கு அப்பாற்பட்டு முட்டாள்தனமான ஒரு சம்பவம். கேட்டா அது சாஸ்திர சம்பிரதாயம் என்று சமாளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது காங்கிரஸிலிருந்து விலகிய பாஜகவை சேர்ந்த ஒரு 7 கவுன்சிலர்களை நிற்க வைத்து கோமியம் குடிக்க வைத்து கங்கை நீரை தெளித்து பாவங்களை தீர்த்ததாக ஒரு பரிகார நடவடிக்கை, ஒரு பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜெய்ப்பூர்ல ஹெரிட்டேஜ் நகர மேயர் முனீஷ் குர்ஜார் அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு ஏகப்பட்டது வந்தாச்சு. உடனே அவர் பதவி விலகிடுறார். விலகினோன்னா அதான் ரெடியா இருப்பாங்க இல்லையா பாஜக. குசும் யாதவ் பாஜகவை சேர்ந்தவருக்கு மேயராக அங்க பொறுப்பு போறார். பொறுப்பு போனோம் அப்படின்னம்னா உடனே போயிடலாம் முடியும், அதுக்கு தகுந்த பெரும்பான்மை வேணும். அப்புறம் 7 காங்கிரஸ் எம்எல்ஏ மிரட்டினாங்களா இல்ல காசு கொடுத்து வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மன்னிக்கணும், காங்கிரஸ் கவுன்சிலர்கள், எம்எல்ஏ கிடையாது, காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஒரு 7 பேர் ஆமா பாஜகவுக்கு வந்துடுறாங்க. பிளஸ் ஒரு சுயேட்சை கவுன்சிலர் ஆமா கொடுத்துருப்பாங்க, எல்லாம் வெயிட்டா கொடுத்துருப்பாங்க. 8 பேர் வந்தாச்சு. வந்தோம்னா அப்புறம் பாஜக குசும் யாதவ் தான் அங்க மேயர் இருக்கக்கூடிய சமயத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. முடிஞ்ச உடனே அங்க இருந்த எம்எல்ஏ பால் முகுந்த ஆச்சாரியாவுக்கு ஒரு சந்தேகம். என்னடா அது 7 பேர் காங்கிரஸுக்கு வந்துட்டாங்கன்னா இப்படி வந்தாங்க, சும்மாலாம் வந்துருக்க மாட்டாங்க. ஆமா அது சம்திங் மற்ற சோ எல்லாம் வெயிட்டா கவனிச்சிருப்பாங்க. இது 7 கவுன்சிலர்கள் பிளஸ் ஒரு சுயேட்சை கவுன்சிலர், மொத்தம் 8 கவுன்சிலர் வந்துட்டாங்க. அவர்கள் எப்படிலாம் பாவம் செஞ்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கை ஈடுபட்டு இருப்பார்கள். அதனால அவர்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாங்க. யாரு? அந்த ஏரியா பாஜக எம்எல்ஏ பால் முகுந்த ஆச்சாரியா. ஆமா அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ண அப்படின்னா 7 பேர்த்தையும் காங்கிரஸ் சேர்ந்த 7 கவுன்சிலர்களையும் கூப்பிட்டு நிக்க வச்சு கங்கை நீதி ஆல்ரெடி கொண்டு செய்ய வந்த கங்கை நீர், மற்றபடி மாட்டு மூத்திரம் கோமியம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதையும் கலந்து அவர் மேல தெளிக்கிறார். தெளித்து முடிச்சுட்டு கங்கை நீரை கிடையாது, கோமியத்தை மட்டும், அந்த மாட்டு மூத்திரத்தை மட்டும் 7 காங்கிரஸ் அந்த கவுன்சிலர்களுக்கும் குடிக்க சொல்றாங்க. அவங்களும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அப்புறம் குடிச்ச உடனே அவரோட செய்த பாவங்கள் எந்த அளவுக்கு அவன் காங்கிரஸ்ல பாஜகவை தாங்குறாங்களோ அந்த நம்பிக்கை துரோகங்கள் என விலை பேசப்பட்டார்கள். அதெல்லாம் பாவம் இல்லையா அப்படிங்கிறது தெரியல. சும்மாலாம் ஒரு கவுன்சிலர்லாம் வந்துட மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் பாவமா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி அவரு இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் பால் முகுந்த ஆச்சாரியா. அதாவது கட்சியில் இருந்தப்ப ஊழல் மற்ற ஈடுபட்டிருப்பாங்க. அதனால மாட்டு மூத்திரம்ங்கிறது ரொம்ப புனிதமானது, அதை நாங்கள் குடிக்க கொடுத்தோம். இந்த குடிக்க குடிச்சு கங்கை நீரை தெளிச்ச உடனே கம்ப்ளீட்டா அவரோட தீவிரம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு ரொம்ப பெருமையாக வித்தியாசமா இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். இல்ல இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு ஒரு அறிவுக்கு முரண்பட்ட ஒரு செயல் இருக்கலாம். ஒரு கவுன்சிலர்கள் யாராக இருந்தாலுமே சரி, எந்த கட்சியில் இருந்து வந்தாலுமே சரி, இப்ப நீங்க கொடுக்கும் போதுல அந்த சில விஷயங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்க. அப்ப அது மட்டும் பாவம் இல்லையா? அது புனிதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லையா? அந்த நேரத்துல உங்களுடைய புனிதம் கெடாதா? எப்படியெல்லாம் ஒரு சமாளிப்பு, மற்றபடி எப்படியெல்லாம் ஒரு வார்த்தை ஜாலங்கள், செயல்பாடுகள், அதாவது பல விதமான பரிகாரங்கள் இருக்கு. சில பேர் ஜோதிடத்தை பார்த்து பரிகாரம் பண்ணுவாங்க. சில பேர் அவர்கள் செய்த ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில தர்மம்ங்கிற பேர்ல மனோ ரீதியாக சில ஏற்பாடுகள் செய்வாங்க. ஆனா இந்த இது அப்படி இல்லை. நாட்டு
மூத்திர பரிகாரம் மேல தெளிச்ச உடனே முடிஞ்சு போச்சு. அவருடைய பாவம் எல்லாம் தீர்ந்தெடுத்து புனிதர்களாக்கப்பட்டு விட்டாங்க. எப்படிலாம் ஒரு நடவடிக்கை. எதையும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வயிற்றெடுத்ததான ஒரு விஷயம். பாஜக அதுல இப்படிப்பட்ட ஒரு மிக கேவலமான ஒரு நடவடிக்கைகள். அதற்கு காங்கிரஸ் இன்னைக்கு இப்ப காங்கிரஸ் இருந்தாங்க, இப்ப பாஜக வந்துட்டாங்க இல்லையா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆட்டோட குட்டி சேரும் போதுல ஒன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன், முடிஞ்சு போச்சு. அதாவது நல்ல இடத்துல இருக்கிறப்ப மாடு என்ன பண்ணும், புல்ல மேயும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போச்சு அப்படின்னா அதுவும் என்ன பண்ணும், மனித மலத்தை மேயுங்கிற பழமொழி இருக்கு இல்லையா, அந்த கதை தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அதையெல்லாம் இன்னொரு மோசமான ஒரு நடவடிக்கை. அதாவது கும்பகோணத்துல இஸ்லாமியர்களை ஒரு 2 பாஜக மோசடி பண்ணியிருக்காங்க. முகமது யூசுப் ஜபருல்லா, சவுக்கத் அலி அப்படிங்கிற இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. துபாயில அந்த 3 பேர்த்துக்குமே இது குடியுரிமை உண்டு. ஆமா, அந்த நேரத்துல நல்லா குடிமை ஜாலியாக நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. அப்புறம் ஊருக்கு வந்திருக்கிறாங்க. குடும்பத்துல வந்த வகையில கொரோனா அப்படிங்கிற வகையில மாட்டிக்கிட்டாங்க. கும்பகோணத்துல மாட்டின வகையில அப்புறம் திருப்பி போக முடியாது இல்லையா, எல்லாம் ஃப்ளைட்லாம் கட்டு இல்லையா, ஃப்ளைட்லாம் கட்டு. அதனால கும்பகோணத்துல மாட்டிக்கிட்டாங்க. அந்த நேரத்துல 2 பாஜகவினர் சில நண்பர்கள் மூலமாக தூது விட்டுருக்கான். யாருக்கு, இந்த முகமது யூசுப் ஜபருல்லா அவருடைய மனைவிமார்களுக்கு நண்பர்கள் மூலமா தூது விட்டு அந்த நண்பர்கள் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நாங்கள் ஹெலிகாப்டர் சகோதரர்கள், அவங்க பேர் கணேசன், சுவாமிநாதன், ஹெலிகாப்டர் சேவையில நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் தங்க பிஸ்னஸ், மற்றபடி வெளிநாடுகளில் ஒரு நிதி நிறுவனம் இந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருக்கோம். ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா 2 மடங்காக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தில் நீங்க முதலீடு செய்யுங்கன்னு போட்டு அந்த நண்பர்கள் சொல்ல, இந்த அம்மாவை என்ன பண்ணிடுச்சு, ஆசைப்பட்டு புருஷனுக்கு தெரியாம 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்களா, மொத்தமா கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. 10 கோடி. ஆமா, 10,000மோ 10 லட்சமோ கிடையாதுங்க, 10 கோடி ரூபாய் துபாயில சம்பாதிச்ச பணம். பாய் முகமது யூசுப் ஜபருல்லா, சவுக்கத் அலி 3 பேருடைய மனைவி சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. 10 கோடி முடிஞ்சு போச்சு, கொடுத்தாச்சு. அப்புறம் உண்டான வட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமா, கேட்டுக்கிறாங்க, எந்த ஒரு தகவலும் இல்லை, பதிலும் இல்லை. அப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. போடக்கூடிய சமயத்துல இதுக்கு முன்னாடி என்னன்னா, இது கணவனுக்கு தெரியாது, நம்ம தெரிவிக்குது. இந்த மாதிரி ஒருத்தவங்க கேட்டாங்க, டபுளா தருவேன்னு சொன்னாங்க, அதனால 10 கோடி ரூபாய் நான் கொடுத்துட்டாங்க. புருஷனுக்கு தெரியாம அந்த மாதிரி கொடுத்துருச்சு. எனக்கு காசு வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு டென்ஷன் ஆயிடுறாரு. புருஷனுக்கு அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க. அப்புறம் அவர் சமாதானம் கேட்டிருக்கிறார். கேட்டவுடனே எந்த ஒரு பதிலுமே இல்லை. உடனே கோர்ட்ல கேஸ் போட்டுறாரு, இந்த மாதிரி ஏமாற்றி விட்டாரு. அப்புறம் திருப்பி அந்த 10 கோடி ரூபாய் கேட்டா மீண்டும் 1 கோடி ரூபாய் கேட்டாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு 11 கோடியை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு போட்டு கேட்டிருப்பாங்க போட்டு. அதனால விசாரித்து தரும்படி இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்ட சமயத்துல அந்த வழக்கு விசாரணை போகும் இல்லையா, போகக்கூடிய சமயத்துல அந்த நீதிபதி அவங்க கேட்டிருக்காங்க, முரளி. ஆமா, இந்த மாதிரி பலவிதமான கேசஸ் வந்திருக்க சமயத்துல இந்த மாதிரி 10 கோடி ரூபாய் ஒரே நபர்கிட்ட இந்த கணேசன், சுவாமிநாதன் பாஜகவை சேர்ந்தவர் 2 பேரும் பாஜக ஏமாத்திருக்காங்க. சொத்து விவர பட்டியலை கொடுங்க. அதுல சொத்துக்களை முடக்கப்பட்டாச்சு. அதை வச்சு இந்த 2 முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க, இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, கோர்ட்ல கேஸை போட்டு சொத்துக்கள் முடக்கிட்டீங்க, அதை வழியா எங்களுக்கு அந்த 10 கோடி ரூபாய் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்ட சமயத்துல அது நீதிபதி ஐயா கையில வருது, முரளி. இப்போ அவர் சொல்றாரு, ரைட், ஓகே, இந்த மாதிரி மனுதாரர் 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறாரு, சொத்துக்களை முடக்கப்பட்டாச்சு, சொத்துக்களை முடக்கிட்டீங்க, மற்றபடி அதோட லிஸ்ட் எங்க அப்படி இன்னைக்கு போலீஸ்ட கேட்டுக்கிறாரு நீதிபதி. சீக்கிரம் 2-3 வாரத்துல அந்த லிஸ்ட்டை கொடுங்க, எந்தெந்த சொத்துக்கள் எவ்வாறு முடக்கப்பட்டிருக்கு, இவரு எங்கெங்கெல்லாம் சொத்தை வாங்கி போட்டு யாரு என் குடும்பத்தெல்லாம் நாசம் பண்ணாரு, எத்தனை தாலியை அறுத்தானுங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி முரளி ஐயா அவங்க ரொம்ப ஆவேசமா, சொத்து மடக்கிட்டீங்க, சந்தோஷம், முடக்கப்பட்டது, அந்த சொத்துக்கிட்ட உடனே கொடுங்க
இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு கூட இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க பாஜக. கணேசன் சுவாமி என்ன பொறுப்புல இருக்காங்க தெரியல. கும்பகோணத்தை சேர்ந்த பாஜக எப்படிலாம் ஒரு மோசடி பண்ணி 10 கோடி ரூபாய். ஆமா, அங்க கோமியத்தை தெளிச்ச மாதிரி இங்க வந்து 10 கோடி எங்க தெளிச்சானுங்களே தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் வந்து ஏங்கிக்கிட்டு, ஆமா, அப்படி தவிச்சுக்கிட்டு நிற்குது இஸ்லாமிய குடும்பம். எப்படியெல்லாம் ஒரு மோசடி, எப்படியெல்லாம் ஒரு செயல்பாடு, இதற்காகவே பிறந்தவர்களை போட்டு நடந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றது ஒண்ணும் தெரியாது. கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறப்ப கைதுன்னு தான் போக வேண்டியது. கொடுத்த காசு என்ன ஆகும், வருமா? அண்ணா, அந்த இறைவனுக்கு தான் பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.